ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள வெள்ளாங்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி. வயது 75. இவரது மனைவி பாக்கியம்மாள். இவர்கள் இருவரும் மேகரையான் தோட்டத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். இவரது மகன் கவிசங்கர் முத்தூரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கவிசங்கர் கடந்த 2 நாட்களாக பெற்றோரை போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். யாரும் போனை எடுக்கவில்லை. கவிசங்கர் அருகில் இருந்தவர்களை சென்று பார்க்க கூறியுள்ளார். அப்போது ராமசாமி வீட்டுக்கு உள்ளேயும் பாக்கியம்மாள் வீட்டுக்கு வெளியேயும் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளனர். பாக்கியம் அணிந்திருந்த தாலிக்கொடி, தங்க வளையல் உள்ளிட்ட 15 பவுன் நகைகள் காணாமல் போயுள்ளன. சம்பவ இடத்தில் ஈரோடு எஸ்பி சுஜாதா, பெருந்துறை டிஎஸ்பி கோகுல கிருஷ்ணன் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தினர். பல்லடம் அருகே தம்பதி மற்றும் அவர்களது மகன் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இன்னும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் கொங்கு பகுதியில் தனியாக தோட்டத்து வீட்டில் வசித்த தம்பதி அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியாக வசிக்கும் தம்பதிகளை நோட்டமிட்டு சம்பவம் நடக்கிறதா என பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ண ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்தது, ஒருத்தர் எடுக்கலை. சரி, அதான் வெளியில் தான் தோட்டத்தில் இருப்பாங்க, வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபோன் பண்ணலைங்க. இப்போ 7 மணிக்கு கூப்பிட்டா திருப்பி ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருந்தது, எடுக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் மாமா வசதிகளுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் அத்தை மாமனு என்ன ஃபோன் எடுக்கலைன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கொடி போட்டிருந்தாங்க, கையில் வளையல், தோடு, மோதிரம் எல்லாம் போட்டிருந்தாங்க. தெரியலைங்களே, நாங்கள் தான் எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க.